ஹலோ, அவங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து சிங்களத்தில் அத்தவரைன்னு சொல்கிறாங்க. தமிழ் பேர் வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி சதாபாரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நமக்கு மாதவிடாய் பிரச்சனை நிறையா இருக்குங்க. பெண்களுக்கு வயிறு வலிக்கும், தலை வலிக்கும், இல்லாட்டி ஒமிட் வர மாதிரி இருக்கும். அப்போலாம் இந்த இலையை கொண்டு நல்லா சாறு எடுத்து தேங்காய் பால் போட்டு கஞ்சி வச்சு குடிச்சோன்னு சொன்னால் நமக்கு அந்த வலியெல்லாம் குறைஞ்சிருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த செடி நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். நம்ம உடலில் ஏற்படும் தொற்று நோய்களுக்கும் இந்த செடி ரொம்ப ஒரு பெரிய மருந்தாக இருக்கும். பெண்களுக்கு ரொம்ப தேவைப்படும். நம்ம கருமுட்டையெல்லாம் ரொம்ப சக்தி ஆகுறதுக்கும் நல்ல எனர்ஜியாக இருக்கிறதுக்கும் அதுக்கு கூட இந்த இலை தேவைப்படுதுங்க. உங்கள் வீட்டு பக்கம் இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் எடுத்து உடச்சது போட்டுறாதீங்க, இல்லாட்டி பிழிஞ்சு எதுவும் வீசிடாதீங்க. இந்த பாருங்க, அந்த செடி இப்படி தாங்க இருக்கும். நல்லா பாருங்க. ஆனால் இதில் முள்ளும் இருக்குது. கொஞ்சம் கவனமாக தாங்க இதை பிடுங்கி பறித்து எடுத்துக்கணும். இந்த பாருங்க, அது வளரும் போதே கொஞ்சம் முள்ளாக தான் வளருங்க. பாருங்க, நாங்கள் எல்லாம் கட்டி தாங்க வச்சுருக்கோம், இல்லாட்டி எல்லா இடத்துக்கும் படர்ந்து போயிடும். அதனால் இப்படி கட்டி வச்சுருவோம். இதில் வந்து ரொம்ப கொலையெல்லாம் வராதுங்க, கொஞ்சமாக தான் வரும். நமக்கு எப்படியுமே நம்ம மருந்தெல்லாம் தேடினாலும் நமக்கு எதுவுமே நிறையா கிடைக்கிறது இல்லையே, அதனால் கொஞ்சமாக தான் கிடைக்கும். ஆனால் கொஞ்சமாக கிடைக்கிற இடத்துல தாங்க நிறைய மருந்து இருக்கும். இந்த பாருங்கள், இதையும் நான் ஒரு மரத்தில் தான் இதை அப்படியே வளர்கிறதுக்கு விட்டுருக்கோம். இந்த பாருங்கள், இது மரத்தில் தான் வளர்ந்து போய்கிட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே என் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோலாம் போடுறதுக்கு நீங்கள் தான் உதவியாக இருக்கணும், உதவியாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.